அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன். உனக்கு 20 வயசு ஆகும்போது நான் கண்டிப்பா தேடி வருவேன், உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். என்னால சத்தியத்தை காப்பாற்ற முடியல. இன்னைக்கு உங்களால தான் என் உயிர் தப்பிச்சது. இனிமே நானும் தினமும் மகாதேவன் கிட்ட வேண்டுவேன், நீங்க சீக்கிரமா வந்து என்ன கூட்டிட்டு போகணும்னு. தனது சிந்தனைகளிலிருந்து வெளிவந்த சிவா தன்னை சுதாரித்துக் கொண்டு தினேஷிடம் கேட்டான். 12 இயர்ஸ்க்கு முன்னாடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிட்டு போனா அதே மேஜர் தான் பேசுறேன். டு யூ ரிமெம்பர் மீ என்று கேட்க, அதை கேட்டு அவள் அதிர்ச்சியில் உறைந்து விட்டார். இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என அவள் துளியும் நினைக்கவில்லை. சிறிது நேரம் என்ன பேசுவதென்றே தெரியாமல் அவள் மௌனமாக இருந்தார். ஒரு சில மாதங்களுக்கு முன் இந்த போன் கால் வந்திருந்தால் அவளை விட சந்தோஷமான பெண் வேறு யாருமே இருக்க முடியாது. ஆனால் இப்போது அவளால் அந்த குரலை கேட்டு சந்தோஷப்பட முடியவில்லை. அவள் மனதில் முழுக்க முழுக்க சிவாதான் இருந்தார். ஹலோ அவந்தி, அவந்தி, ஆர் யூ தேர் என்று 2-3 முறை கேட்ட பிறகு அவள் திக்கித் திணறி, மேஜர், நீங்களா என்று கேட்டார். நானே தான் அவந்திகா, நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன் என்று சொல்ல, அவந்திகாவின் மனதில் ஒரு விதமான பரிதவிப்பு வந்துவிட்டது. அவளுடைய இன்ஸ்டிங்க்ட் ஏதோ தவறாக இருப்பதாக அவளை எச்சரித்துக் கொண்டே இருந்தது. அவள் பதில் பேசுவதற்குள் அந்த கால் கட்டாகிவிட்டது. ஆனாலும் அவந்திகா அந்த போனை அப்படியே கையில் பிடித்துக் கொண்டே இருந்தார். அவளுடைய இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவள் மனதில் எத்தனையோ கேள்விகள் அலைப்பாய்ந்தது. அந்த நேரம் பார்த்து சிவாவும் அங்கே இருக்கவில்லை. மேஜர் எப்போது வருவார், தன்னை திருமணம் செய்து கொள்வார் என்று ஆவலோடு காத்திருந்த நேரங்களில் அவன் வரவில்லை. இப்போது அவன் வரவே கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்த போது அவன் வருகிறேன் என்று சொல்வதை கேட்டு அவளால் இயல்பாக இருக்க முடியவில்லை. அவள் அமைதியாக ஜன்னலுக்கு அருகில் வந்து நின்றாள். அவள் மனம் கலங்கியிருந்தது. உடனே சிவாவுக்கு கால் செய்து இதை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தார். ஏனென்றால் சிவாவால் மட்டும்தான் அவளை தெளிவுபடுத்த முடியும் என்று அவள் நம்பினார். நான் இப்பவே சிவாவுக்கு கால் பண்ணி மேஜர் வர விஷயத்த சொல்றேன். சிவாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் மேஜரை பத்தி சொன்னதுனால அவன் மனசுல இருக்கிறத மறைக்கிறான். இப்போ மேஜர் திரும்பி வரான்னு சொன்னா நிச்சயமா அவன் எவ்வளவு எமர்ஜென்சியா இருந்தாலும் எனக்காக திரும்பி வந்துடுவான் என்று நினைத்தவள் உடனடியாக சிவாவின் நம்பருக்கு டயல் செய்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவனுடைய செல்போன் கவரேஜ் ஏரியாவில் இருக்கவில்லை. அதை கேட்டு அவந்திகா மிகவும் டென்ஷன் ஆகிவிட்டார். அவளால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அங்கும் இங்குமாக அலைந்தார். அவள் மீண்டும் மீண்டும் அவனுக்கு ட்ரை பண்ணி கொண்டே இருந்தார். ஆனால் எத்தனை முறை டயல் செய்தாலும் ஒரே பதில்தான். நேரம் போய்கொண்டே இருந்தது. அவளுக்கு விடிந்தது கூட தெரியவில்லை. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மேஜர் வந்து விடுவான் என்ற டென்ஷன் மட்டும்தான் இருந்தது. அவள் மனதில் அமைதி இல்லை. அவளுக்கு மனது சரியில்லை என்றால் அவள் அம்மாவோடு ஒரு கோவிலுக்கு போவது வழக்கம். அங்கு சென்றாலாவது அவளுடைய மனம் அமைதியடையும் என்று நம்பினார். அந்த கோவிலுக்கு சென்றால் அவளுடைய அம்மா அவளோடு இருப்பது போல் உணர்வாள். அவள் கோவிலுக்கு சென்று திரும்பி வரும்போது சிறிது தூரம் நடந்து சென்று கொண்டிருந்தாள். அப்போது ஒரு தெருவுக்குள் நடந்தபோது அங்கே ஆள் நடமாட்டமே இருக்கவில்லை. அவள் சிவாவை பற்றிய சிந்தனையில் மூழ்கியிருந்தாள். அப்போது திடீரென 2 ரவுடிகள் அவளுக்கு எதிரில் வந்து நின்றார்கள். பார்ப்பதற்கே கொடூரமாக தெரிந்தார்கள். அவர்களுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது. அவந்திகாவை அணு அணுவாக ரசித்தார்கள். அவந்திகாவுக்கு அவர்களை பார்த்தால் அருவருப்பாக இருந்தது. அதில் ஒருவன், டே மச்சி, இவ பக்கத்துல இருந்தா சரக்கே தேவையில்ல போலயே, சும்மா பார்த்தாலே கிக்கி ஏறுதே, இன்னைக்கு நமக்கு செம லாட்டரி அடிச்சிருக்கு என்று சொல்ல இருவரும் அவளை பார்த்து கேலியாக சிரித்தார்கள். அவந்திகாவுக்கு கோபம் வந்துவிட்டது. அவர்களை கடந்து செல்ல நினைத்தார். ஆனால் இருவரும் வழியை மறித்தபடி நின்று கொண்டு அவள் பாதையை தடுத்தார்கள். அந்த தெருவில் வீடுகள் எதுவும் இல்லை. சத்தம் போட்டாலும் யாரும் வரமாட்டார்கள். எப்படி அவர்களிடமிருந்து தப்பிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்க அவந்திகா அவன் கையை தட்டிவிட்டு கன்னத்தில் பலாரென ஒரு அறை விட்டார். அவன் கோபத்தோடு கன்னத்தில் கை வைத்தபடி அவந்திகாவை நிமிர்ந்து பார்த்தான். கோபத்தோடு அவள் மீது பாய அவந்திகா அவனை தள்ளிவிட்டு விட்டு திரும்பி ஓட ஆரம்பித்தாள். ஆனால் அவளுக்கு பின்னால் 2 ரவுடிகள் வந்து நின்றார்கள். அவளுடைய வழியை மறைத்து விட்டார்கள். அவந்திகா பின்னால் திரும்பி பார்த்தாள். அவர்கள் அவந்திகாவை பார்த்து வில்லத்தனமாக சிரித்தார்கள். அதில் தடியாக இருந்த ஒருவன் தலையை அலட்சியமாக ஆட்டியபடி நடந்து கொண்டே, உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது குழந்தை, வீணா பிடிவாதம் பிடிக்காத, வா என்று சொல்லிக்கொண்டே அவளை நெருங்கினான்.
அவந்திகாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. 4 பேர் இருந்ததால் அவளால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களை சமாளிக்க முடியவில்லை. 4 பேரும் அவளை வலுக்கட்டாயமாக ஒரு சுவற்றுக்கு பின்னால் இழுத்து சென்றார்கள். அவள் அவர்களிடமிருந்து தப்பிக்க போராடி கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு பின்னால் இருந்து ஒரு வாய்ஸ் கேட்டது. உங்களுக்கு எல்லாம் உயிர் மேல ஆசை இருந்தா அந்த பொண்ணை விட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிடுங்க. 4 பேரும் சத்தம் வந்த பக்கத்தை திரும்பி பார்க்க அங்கே மாஸ்க் போட்ட ஒருவன் நின்று கொண்டிருந்தார். ஃபுல் பிளாக் ட்ரெஸ்ஸில் கிட்டத்தட்ட கொரியன் மாதிரி இருந்தான். 4 ரவுடிகளும் அவன் பக்கம் திரும்பி, என்னடா ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வரோமே, இன்னும் ஹீரோ வரலையேன்னு பார்த்தேன், தோ வந்துட்டார்ல என்று சொல்ல அதை கேட்ட மற்றொருவன், அவன் ஹீரோ இல்ல ஜீரோன்னு இப்பயே புரிய வைக்கிறேன் என்றான். 4 பேரும் அவன் மீது ஒன்றாக பாய்ந்தார்கள். ஆனால் அடுத்த செகண்டே 4 பேரும் ஆளுக்கு ஒரு மூலையாக சிதறி விழுந்தார்கள். கோபத்தில் 4 பேரும் மீண்டும் எழுந்து நின்று அவனை தாக்க ஓடி வந்தார்கள். முதலில் வந்தவனுடைய கையை பிடித்து அதை முறுக்கிக் கொண்டே அடுத்து வந்தவனை வயிற்றில் எட்டி உதைத்தான். பிறகு கையில் பிடித்திருந்தவனை ஓங்கி ஒரு குத்துவிட அதற்குள் 3ஆவதாக ஒருவன் அவனை நெருங்கி வந்தான். அவனுக்கு ஒரு பேக் பஞ்ச் கொடுக்க அவனும் தூரமாக தள்ளி சென்று விழுந்தான். ஒரு சில நிமிடங்களுக்குள்ளேயே அவர்கள் 4 பேரையும் சரமாரியாக தாக்கினார். அதற்கு மேல் அவனை தாக்க முடியாது என்று நினைத்த ரவுடிகள் அவளை அப்படியே விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். அவர்கள் எல்லோரும் ஓடிய பிறகு மாஸ்க் மேன் அவந்திகாவை நெருங்கி வந்தார். உங்களுக்கு ஒன்னும் இல்லையே, ஆர் யூ ஓகே என்று கேட்டான். அதுவரை அதிர்ச்சியில் இருந்த அவந்திகா அவன் குரலை கேட்டு சுயநினைவுக்கு திரும்பினார். அவன் சண்டை போட்டு அவளை காப்பாற்றும் போது அவளுக்கு சிவாதான் எல்லா இடத்திலும் தெரிந்தான். அவந்திகா நன்றியோடு, ரொம்ப தேங்க்ஸ், நீங்க மட்டும் கரெக்டான டைம்ல வரலனா என்ன ஆயிருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல என்றார். இட்ஸ் ஓகே மேடம், அதான் நான் வந்துட்டேன்ல, டோன்ட் வரி. நான் இப்போ சுப்ரீம் ஃபேமிலிக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா உங்களை அங்க டிராப் பண்ணிடுறேன் என்றார். அவன் சுப்ரீம் ஃபேமிலி என்று சொன்னவுடன் அவள் திகைத்து விட்டார். சிறிது நேரத்திற்கு முன் கோவிலில் பூசாரியிடம் ஒரு நபர் சுப்ரீம் ஃபேமிலியை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்ததை அவள் பார்த்திருந்தார். அது இவன்தான் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டார். இவன் எதற்காக சுப்ரீம் ஃபேமிலியை பற்றி விசாரிக்கிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை. மேலும் சுப்ரீம் ஃபேமிலி என்று சொன்ன பிறகு அவளுக்கு சில கசப்பான விஷயங்கள் நினைவுக்கு வந்துவிட்டது. மீண்டும் சிவாவின் ஞாபகம் வந்துவிட்டது. மேஜர் என்ற தன்னுடைய அடையாளத்தை பயன்படுத்தி சைல்ட்ஹுட் லவ்வராக அவந்திகாவின் லைஃபில் நுழைந்த அந்த நபர் யார்? அவன் எதற்காக வந்திருக்கிறார் என்பதை பற்றி தெரியாத சிவா இப்போது ஹெலிகாப்டரில் தூரமாக பறந்து கொண்டிருந்தார். ஹெலிகாப்டரின் ரக்கை சத்தம் காற்றை கிழித்தது. அவன் இப்போது IEQவின் யூனிஃபார்ம் போட்டு இருந்தார். தன்னுடைய பாக்கெட்டில் லிட்டில் சாம்பை தேடி பார்த்தார். ஆனால் பாக்கெட் காலியாக இருந்தது. அதை உணர்ந்தவுடன் அவனுடைய புருவம் சுருங்கியது. அப்போதுதான் அது தன்னிடம் இல்லை என்ற உண்மை நினைவுக்கு வந்தது. லிட்டில் சாம்ப் என்பது அவனுடைய சென்டிமெண்ட் ரிவால்வர். அவனை பொறுத்தவரை அது வெறும் ரிவால்வர் மட்டுமல்ல, அது அவனுடைய ஐடென்டிட்டி. அவன் எங்கு சென்றாலும் லிட்டில் சாம்ப் எப்போதும் அவனோடு தான் இருக்கும். எத்தனையோ தடவை அது அவனுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறது. அதை பற்றி யோசித்துக் கொண்டே ஹெலிகாப்டரில் பறந்து கொண்டிருந்தார். அதே நேரம் நார்த் ஈஸ்ட் கேம்பில் ஒரு இருட்டான ரூமில் ஒரு உட்டன் டேபிளுக்கு எதிரில் ஒரு நபர் அமர்ந்திருந்தார். அவன் தன்னை மேஜர் சிவாவாக அங்கு இருக்கும் டீமிடம் ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டிருந்தார். அவனுக்கு எதிரில் இருந்த டேபிள் மீது லிட்டில் சாம்ப் இருந்தது. அந்த இடத்தில் மங்கலான விளக்கின் வெளிச்சத்தில் லிட்டில் சாம்ப் ஷைன் பண்ணி கொண்டிருந்தது. லேசான சிரிப்போடு, ஹலோ லிட்டில் சாம்ப், நான் தான் உன்னோட புது மாஸ்டர். இனிமே நீ எனக்காக தான் ஒர்க் பண்ண போற என்று சொல்லிக்கொண்டே அதன் மீது தன் விரல்களை நகர்த்தினார். பின் சேரில் சாய்ந்து கொடூரமாக சிரித்தார். ஏ சிவா, இதாண்டா உனக்கு முதல் அடி. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நீ இழக்க போற. உன்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத எத்தனையோ விஷயங்கள் உன் கையை விட்டு போக போகுது என்று சொல்லிவிட்டு மீண்டும் சிரித்தார். மறுபக்கம் சிவா IEQவின் ஹெலிபேடை அடைந்தார். ஹெலிபேடை சுற்றி நிறைய கமாண்டோ வீரர்கள் இருந்தார்கள். சிவாவை பார்த்தவுடன் எல்லோரும் அவனுக்கு சல்யூட் அடித்தார்கள். எல்லோரும் கோரஸாக ஜெய்ஹிந்த் என்று சொன்னார்கள். சிவா அவர்களை பார்த்து ஜென்டிலாக தலையசைத்தார். சூரியன் மறைய போகும் நேரம்.
சுற்றியிருந்த காடுகளில் லேசான மூடுபனி தெரிந்தது. உயரமான மலைகளுக்கு நடுவில் மேகங்கள் சூழ்ந்து இருந்தது. எங்கு பார்த்தாலும் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ், ரைஃபிள், கம்யூனிகேஷன் ரேடியோக்கள், டாப் சீக்ரெட் என்று எழுதப்பட்ட சில உட்டன் பாக்ஸஸ் எல்லாம் பரவி கிடந்தது. அதற்கு அருகில் சில கமாண்டோக்கள் தங்கள் ஆயுதங்களை சரிபார்த்து கொண்டிருந்தார்கள். மீதமுள்ளவர்கள் அடுத்த வேலைக்காக ரெடியாகிக் கொண்டிருந்தார்கள். மேஜர் சிவா அனைத்து கமாண்டோக்களுக்கும் மத்தியில் நின்று கொண்டிருந்தார். அனைவரும் அவன் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவன் கர்ஜிக்கும் குரலில், நல்லா கேட்டுக்கோங்க, இது சாதாரண வேலை இல்ல. பார்டர்ல ஒவ்வொரு இன்ச்சோட பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டியது நம்ம பொறுப்பு. இங்க தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல என்றார். அவனுடைய வார்த்தைகள் எல்லா கமாண்டோக்களுக்கும் உத்வேகம் அளித்தது. எஸ் சார் என்று அவர்களின் குரல் அந்த இடம் முழுக்க எதிரொலித்தது. ஆனால் சிவாவின் கண்களில் வேறு ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அதை பார்க்கும்போது ஏதோ தவறாக இருப்பது போல் தோன்றியது. ஒவ்வொரு ஆபத்தையும் அவன் முன்கூட்டியே உணர்ந்து விட்டான். அவனுடைய சிக்ஸ்த் சென்ஸ் மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்தது. அவன் கடைசியாக, எல்லா டீமும் ரெடியா இருங்க, இன்னும் 10 மினிட்ஸ்ல புறப்பட போறோம் என்றான். ஹெலிகாப்டர் அவர்களுக்காக காத்திருந்தது. காற்றின் லேசான சலசலப்புக்கு மத்தியில் கமாண்டோக்கள் மரப்பெட்டிகளை ஹெலிகாப்டரில் ஏற்றத் தொடங்கினார்கள். ஹெலிகாப்டரின் ரெக்கை இப்போது சுழல ஆரம்பித்தது. அந்த சத்தம் காட்டின் அமைதியான சூழ்நிலையை கலைத்தது. சிவா கடைசியாக ஹெட் குவார்ட்டர்ஸை பார்த்துவிட்டு தன்னுடைய சீட்டில் அமர்ந்து கொண்டான். அவன் பெல்ட்டை மாட்டிய பிறகு ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். ஹெலிகாப்டர் மெதுவாக தரையிலிருந்து உயர பறக்க ஆரம்பித்தது. அவன் பார்வையில் அந்த காடு மெதுவாக தூரமாக்கிக் கொண்டிருந்தது. அவர்கள் புறப்பட்ட பிறகு ரியல் சிவா ஜெனரல் குரு பிரசாத்தை சந்திக்க நார்த் ஈஸ்ட் ஹெட் ஆபீஸின் மெயின் கேம்புக்கு சென்றான். ஆனால் அவன் என்ட்ரன்ஸை அடைந்தவுடன் 2 காவலர்கள் அவனை தடுத்து நிறுத்தினார்கள். ஏன் என்று கேட்க அவர்கள் சிவாவிடம் ஐடி கார்டை காட்ட சொல்லி கேட்டார்கள். சிவாவின் முகம் எப்படி இருக்கும் என்று பலருக்கும் தெரியாது. அதனால் புதிதாக சேர்ந்தவர்களுக்கு சிவாவை அடையாளம் தெரியவில்லை. அவன் தன்னுடைய ஐடியை காட்டி, ஜெனரல் குரு பிரசாத்தை பார்க்கணும் என்றான். செக்யூரிட்டி ஐடி கார்டை கவனமாக பார்த்துவிட்டு முகத்தை சுளித்தபடி, இது ரொம்ப ஓல்ட், இதுல அப்டேட் டீடைல்ஸ் எதுவுமே இல்ல, உன்னை உள்ள விட முடியாது என்றான். ஹலோ, இங்க இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நான் இதுக்கு புதுசு இல்ல, என்னை உள்ள விடுங்க என்றான். ஆனால் அவன் சந்தேக பார்வையோடு, சார் உங்க ஐடியா பார்த்தா எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, இது ரொம்ப பழசா தெரியுது, உங்ககிட்ட வேற ஏதாவது ப்ரூஃப் இருந்தா கொடுங்க என்றான். சிவா டென்ஷனாக, நான் இங்க என் ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ண வரல, ஜெனரலை சந்திக்கணும், இட்ஸ் வெரி அர்ஜென்ட், லெட் மீ கெட் இன் என்று சொல்ல அதை கேட்ட மற்றொருவர், சார் ப்ராப்பர் ஐடி இல்லாம எங்களால் உங்களை உள்ள விட முடியாது, இதுதான் ரூல்ஸ் என்று மீண்டும் கூறினார். சிவா தனது செல்போனை எடுத்து, சரி நான் ஜெனரலுக்கு கால் பண்ணி பேசுறேன், அவரே நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லுவார் என்று சொல்லிக்கொண்டே கால் செய்வதற்குள் அங்கே திடீரென துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து அந்த பகுதி முழுக்க ஃபயரிங் சவுண்ட் எதிரொலித்தது. 2 காவலர்களும் சுடப்பட்டு தரையில் விழுந்து கிடந்தார்கள். சிவா உடனே நிலைமையை புரிந்து கொண்டார். அருகில் கிடந்த ஒரு பழைய ட்ரக்கின் பின்னால் ஒளிந்து கொண்டார். வாட்ஸ் திஸ், இங்க என்ன நடக்குது என்று யோசித்தபடி சுற்றும் முற்றும் பார்த்தார். சில அடையாளம் தெரியாத அட்டாக்கர்ஸ் அந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்தார். நான் ஜெனரலை சீக்கிரமா போய் பார்க்கணும் என்று நினைத்தார். அவன் தனது செல்போனில் இருந்து ஜெனரல் குரு பிரசாத்துக்கு கால் செய்ய முயன்றார். ஆனால் நெட்வொர்க் இல்லை. இங்க நெட்வொர்க் இல்ல, இப்ப என்ன பண்றது என்று கேட்டுக்கொண்டார். அதற்குள் அட்டாக்கர்ஸ் மெதுவாக முன்னேறி வருவதை பார்த்தார். சிவா அருகில் கிடந்த ஒருவரின் துப்பாக்கியை எடுத்தார். இங்கிருந்து வெளியேற ஒரே ஒரு வழிதான் இருக்கு, இவங்களோட மோதி பார்த்துடணும் என்று சொல்லிக் கொண்டார். கெட்ஸ் இட் பாய்ஸ் என்று சொல்லிக்கொண்டே முதல் தாக்குதலை குறிவைத்து தோட்டா எடுத்தார். உடனே மற்ற அட்டாக்கர்ஸ் தங்கள் கவனத்தை சிவா பக்கம் திருப்பி அவனை தொடர்ந்து ஷூட் பண்ணினார்கள். சிவா சுற்றி பார்த்தார். அவன் ஒரு சிறிய பாதையை கண்டார். அந்த பாதை வழியாக அவன் முகாமுக்குள் நுழைந்தார். அந்த பாதையில் மெதுவாக முன்னேறினார். உள்ளே இருந்த காட்சி இன்னும் பயங்கரமாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் குழப்பம் நிலவியது. சிவா ஒரு சோல்ஜரை பார்த்து, ஜெனரல் குரு பிரசாத் எங்க இருக்காரு என்று கேட்டார். அவன் பயந்த குரலில், ஜெனரல் சார் கண்ட்ரோல் ரூம்ல இருக்காரு, ஆனா அங்க போறது ரொம்ப கஷ்டம்,
எங்க பார்த்தாலும் அட்டாக்கர்ஸ் நுழைஞ்சிட்டாங்க என்றார். நாங்க போயே ஆகணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ என் கூட வரியா என்று கேட்க இருவரும் கண்ட்ரோல் ரூமை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.